வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கனாலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க, வேறு மாதிரி இருந்துச்சு மேட்ச்சு. மேலே ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம எடுத்தோடனே பேட்டிங் பண்ண வந்த டாப் ஆடுற பேட்ஸ்மேனு பெருசாக எதுவும் ஆடல. அப்போ பக்கோன்ட்டு இருந்துச்சு, என்னடா நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேல் நின்று ஆடி, பின்னாடி வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு நின்று ஆடி கொடுத்து 249 ரன் தான் அடித்தாங்க. 249 தானானா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது பெரிய ஸ்கோர் இல்லையே, நியூசிலாந்து ஈஸியாக அடிச்சு விடுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ரச்சின் ரவீந்திரா எங்கே எடுத்தோடனே அடிக்கிறத பார்த்து பயந்துட்டேன். முதல் 2 ஓவர்லாம் ஜெயிச்சிருவாங்களோன்ட்டு. ஆனால் ரச்சின் ரவீந்திரா விக்கெட் டப்புன்னு விழுந்துருச்சு, எங்கே விழுந்துருச்சு. ஆனால் கேன் மாமா மட்டும் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி நின்றுட்டுருக்கான் சார். வயிற்றுச்சலாக இருக்கு கேன் மாமா, அப்படி பண்ணாது நீ. கேன் மாமா விக்கெட்டை அசால்ட்டாக அக்ஷர் பட்டேல் எடுத்து கொடுக்க, அதுக்கு நம்ம விராட் கோலி பாராட்ட, அதுக்கப்புறம் வந்த சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி வேற லெவல் பவுலிங்க. டப்பு 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 டப்புன்னு விக்கெட்டு போட, நீ எங்கேயும் இருக்க வேண்டியவனே பா. அசால்ட்டாக மேட்ச்சை முடிச்சுட்டாங்க. நான் கூட ஒரு கட்டத்தில் இந்தியா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எந்தத்துக்கு அப்படின்னு நினச்சேன். எங்களுக்கு எண்டு கார்டே கிடையாதுறாங்கிற மாதிரி ஜெயிச்சாங்க இந்தியா.